ஒரு நாள் ஹோட்டல்ல தங்கினதுக்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இதுல கோவா பிளான் எல்லாம் தெரிஞ்சா உங்க அம்மா என்ன கூண்டிலே ஏத்திடுவாங்க சரவணா. என்ன நம்பி ஒரு குடும்பமே இருக்குப்பா. அவன் தான் ஏதோ புரியாம பேசுறானா நீங்களுமா? கோவா போறதுக்கு அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அப்படியா? உங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களா? இல்ல சரவணா, நீ போய் வேலையை பாரு. நான் தெய்வான கிட்ட பேசிக்கிறேன். தெய்வான கிட்ட என்ன பேச போறீங்க? அம்மா திட்டுவாங்க. நாங்க ஹனிமூன் போலன்னு சொல்ல போறீங்களா? சரவணா, என் மேல கோவப்படாதீங்கக்கா. நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்காக யோசிக்கிறவங்க சொல்றதையும் கேட்க மாட்டீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்க வாழ்க்கையை பத்தி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு பார்த்தா அதுவும் இல்ல. நான் தெரியாம தான் கேக்குறேன். இவ்ளோ நல்லவங்களா இருந்தா பீச்சில் செலவு வைக்கிறேன்னு உங்க 2 பேர்கிட்டயும் யாராவது சொன்னாங்களா? எனக்கு தெரியாது. தெய்வான சொன்ன வேலையை நான் செஞ்சுட்டேன். அவளே இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு போன் பண்ணுவா. அத்தை கிட்டயும் தெய்வான கிட்டயும் நீங்க தான் பேசணும். நீங்க அம்மாவை மனசுல வச்சுக்கிட்டு தான் தயங்குறீங்கன்னு எனக்கு தெரியும். என்னமோ பண்ணுங்க. ஏய் சரவணா, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிடலாமா? உங்க பார்வையில ஏதோ நக்கல் தெரியுதே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சரி, என்ன பாருங்க. சாரி புனிதா, இதுக்கு மேல என்னால சரிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ இங்க என்ன நகைச்சுவை காட்சி நடக்குதுன்னு சொல்லி சார் இவ்ளோ சிரிக்கிறீங்க? இல்ல, சரவணா சொன்னதான் நினைச்சேன். அதான். அப்படின்னு அவன் சொன்னான். இல்ல, உங்களை போய் உங்க அம்மா கிட்ட கோவா போறத பத்தி பேச சொன்னாரு. அதை நினைச்சுதான் சிரிப்பு வந்து. கிண்டல் பண்றீங்க பாத்தீங்களா? தெய்வான போன் பண்ணா நான் அவளுக்கு என்ன பதில் சொல்றது? அம்மா கிட்ட இந்த விஷயத்தை நான் எப்படி சொல்றது? பத்தாத குறைக்கு ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே ஹனிமூன் விஷயம் தெரிஞ்சு போச்சு. நாம ஒருவேளை போகாம இருந்தா அவங்க நம்மள என்ன நினைப்பாங்க? என் ஆசை கண்மணியே, நீங்க வருத்தப்படுற அளவுக்கு இது அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை. ஒன்று பண்ணலாம், நீங்களும் நானும் லீவை போட்டு 2 நாள் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க இருந்துப்போம். அப்போ எல்லாரும் நம்ம கோவா தான் போயிருக்கோன்னு நம்பிடுவாங்க. 2 நாள் கழிச்சு நம்ம ஆஃபீஸ்க்கு திரும்பி வந்தாலே போதும். சரியா? அப்போ உங்களுக்கு ஹனிமூன் போகணும்னு ஆசை இல்லையா? அட போங்க, ஆசையா? எனக்கா? ஏங்க, உங்க கூட எனக்கு கோவளம் பீச் போக முடிஞ்சா அதுவே எனக்கு பெரிய சாதனை தாங்க. இதுல கோவா வேற. ஏங்க, நம்மெல்லாம் கோவா போறது ஈஸியா என்ன? ஏன் அவ்வளோ கஷ்டமா என்ன? நாம போறோம். ஏங்க, எங்க போறோம்? கோவாக்கு தான். விளையாடாதீங்க புனிதா. தேவையில்லாம இந்த விஷயத்த போய் சொல்லி உங்க அம்மா ஏதாவது சொல்லிட போறாங்க. நம்ம ஹனிமூன் போறோம்னு சொன்னா அம்மா என்ன சொல்ல போறாங்க? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சோ நம்ம கோவா போறோம். இல்ல, உங்க அம்மா இதுக்கு சம்மதிப்பாங்களான்னு நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு வாட்டி. என் அம்மாவை பத்தி எனக்கு தெரியாதா? அதெல்லாம் எங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்போ நாம ஹனிமூன் போறோம், அப்படித்தானே? கண்டிப்பா போறோம். ஐயோ, நீங்களும் நானும் மட்டும் ஒரு 2 நாள். ஏங்க, யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஓகே, அப்ப முக்கியமான வேலைகள் நிறைய இருக்கு. கூடிய சீக்கிரம் அதெல்லாம் முடிக்க. பாஸ், முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு. போங்க, போய் அதை